இஸ் ஜெனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உங்களோட பிஎல்எஃப்எஸ் சொன்னக்குள் நானே பார்ட் 12. போன பாட்டு பார்க்குறவங்க பார்த்துருந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி ரிக்ரெட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா ஜமீன்தா. ஆமாம், அப்பயே என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டான், இப்போயே என்னை பத்திரமா பார்த்துட்ருக்கான். எப்போயுமே இப்படியே பார்த்துப்பான். ஆனால் அவன் லவ்வுக்கு நான் தான் டிசர்வ் கிடையாது. அவன் காட்டுற கேரிங்க்கு சொன்னேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாது, அவரை நீ எவ்வளோ கேர் பண்ணி பார்த்தப்ப தெரியுமா? அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்க கூட இருக்கும் போது தான். ஸோ நீ அந்த மாதிரிலாம் நினச்சிக்காத ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தால் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுறாங்க. ஜெமினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்லையா? எனக்கு பசிக்கல, பரவாயில்ல நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவங்களும் கூட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் ஜாலியாக இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சோ 2 பேரும் மாற்றி பேசிட்டு அவ்வளோ கேரிங்காக 2 பேர் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் தான் டே தான் வராங்க. ஜமீன் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டேயாங் தான் ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ ஜமீன் தான் ஓய் என்ன அப்படின்றாங்க. இல்லை இன்னைக்கு எப்படி போச்சு டே? ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. சூப்பராக போச்சா? வீட்லையா? ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? என்னடா சொல்கிற? ஆமாம், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அந்த மெய்ட் ஆண்டி இருக்காங்களே, அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க. அவங்க கூட ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? இனிமேல் நான் வீட்டில் இருக்க பயப்படவே மாட்டேன். அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்றாங்க. சரி நீ பேசுறது போதும், சமைச்சு தரேன் சாப்பிட்றியா அப்படின்றாங்க. வேணாம் போ அப்படின்றாங்க. டேப்லெட் தரேன் போடணும் அப்படின்றாங்க. இல்லை வேணாம் போடணும், இல்லை வேணாம் போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் நம்ம போய் டேப்லெட்டும் ஃபுட்டும் ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஐயோ இவன் ஒருத்தன் அப்பப்போ கண்ணியும் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படியே சிரிச்சுட்டு உள்ளே போயிட்டு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும்ல, குக் பண்ணுறதுக்கு போடுவாங்கள்ல, அதை போட்டுட்டு போய் குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இப்போ ஜிம்மினை பார்த்து அந்த மெய்ட் ஆண்டி போயிட்டாங்களா? ஆமாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே டிவி பாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே டிவி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ டே தான் ஆமாம் டேட் இன்னைக்கு நாளைக்கு போய் செக் பண்ணணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ தான் டே எனக்கு வாங்கடா, வாந்தி வந்துடும்டா, வாமிட் வந்துடும்டா, ப்ளீஸ்ரா. அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிடுங்க, நான் வேணா உனக்கு ஊட்டி விட்டேன் அப்படின்றாங்க. டே நீ ஊட்டி விட்டாலும் வேணாடா ப்ளீஸ் டீச்சர்லாம் கொஞ்சமாக அப்படின்றாங்க. செல்லம்மா ஆமாம் என் குழந்தைக்காக ப்ளீஸ் அப்படின்றாங்க. உன்னோட பொண்ணுக்கு வேணா நீ சாப்பிடு, என்ன சாப்பிட சொல்கிற? என் பொண்ணு நீ சாப்பிட்டா தானே சாப்பிடுவா, ப்ளீஸ்ரா கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கூட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மினும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் இதை கூட சாப்பிடுவேன், அந்த டேப்லெட் மட்டும் வேணாம். அதுக்கு வாய்ப்பே கிடையாது, டேப்லெட் போட்டு தாங்க அப்படின்றாங்க. சரி போட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு டேப்லெட்டில் போடுறாங்க. ஐயோ கசக்குதுடா, பரவாயில்ல போடுறா அப்படின்ட்டு டேரா அப்படியே டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 months ஆகுது. இப்போ ஜிம்மின் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வாங்க டீ நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனை தான் காமிக்கிறாங்க. டீ தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த பேபிஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மினும் அவ்வளோ சிரிச்சிட்டு ஸ்மைலாக பார்த்துட்ருக்காரு அந்த பேபிஸ்லாம். இப்போ ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இப்போ அந்த டாக்டர்ஸ் தான் பேபி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே ஏண்டா நல்லா தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறாங்க. இப்போ அந்த டாக்டர் தான் அப்படி தான் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்களா அவ்வளோதான் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் டாக்டர், அடுத்த செக்கப்புக்கு மறக்காமல் வந்துடுங்க. ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினா அப்படியே எழுதி நிற்கிறாங்க. இப்போ டே தான் உங்களால் நடக்க முடியுமா? முடியும் அப்படின்றாங்க. இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டே தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே என்னடா பண்ணுறீங்க பாப்பாங்கடா விட்டுறா அப்படின்றாங்க. யார் பாப்பாவா, நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போகிறாங்க. டே ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் டாக்டர் இவன் கொஞ்சம் லூஸு, இந்த மாதிரி தான் பண்ணுவான், எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணா. அதெல்லாம் இல்லை ஜிம்மின், யாரும் அவங்க ஒய்ஃபை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க, இவங்க தான் உங்களை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டாக்டர் சிரிச்சிட்டு இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமிதா, எனக்கு ஹஸ்பண்டா? ஐயோ போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு 2 months ஆகுது. இப்போ ஜிமிதா ஒரு இடத்துக்கு தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் பொறுமையாக போடா ஓடாதுடா அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கையை பிடிச்சி பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல சின்னும் நம்ஜூனும் அவங்களோட அம்மா அப்பாலாம் இருக்காங்க. நம்ஜூன் தான் ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தான் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே கிட்ட போயிட்டு அண்ணா அப்படின்றாங்க. ஜிமின் அங்கே பாரு, அவன் எப்படி கத்திட்டு இருக்கான் பாரு அப்படின்றாங்க. இப்போ சின்னுக்கு தான் டெலிவரி பெயின் தான். இப்போ ஜிமின் தான் சரி சரி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஒன்றும் ஆகாதுடா, ஏன்டா இப்படி பயப்படுற, ஒன்றும் ஆகாது, ஜின்யாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகாதுடா, ஏன்டா இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சின்னதாக உள்ளே கத்திட்டு இருக்காரு. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் அப்படியே நம்ஜூனை கேர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜூனை கேர் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் தான் அவங்க அம்மா அப்பா நின்றுட்டுருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. ஜிமினோட ஸ்டொமக்கே அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ஜூனை தான் டாக்டர் ஸ்டவ்வில் கூப்பிட்றாங்க. இப்போ தேவோட கையை பிடிச்சிட ஆரம்பம் நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. லூசாடா நீ போடா விழப்படா அப்படின்றாங்க. இல்லை அது போடா அப்படின்றாங்க. அப்படியே உள்ளே போகிறாரு ஆரம்பம். ஜிமின் தான் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நீ ஏன்டா அழுகுற, இங்கே பார்த்தியா சின்னவங்க எப்படி கத்திட்டு இருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்லாம் டேக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் உனக்கு என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சிரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பா கையில் பேபிஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த பேபி ஒரு கேர்ள் பேபி. அந்த பேபியை எடுத்துகிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் டியர்ஸோ ஒரு பக்கம் ஸ்மைலும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த இடமே. இப்போ ஜிமின் அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அதை அப்படின்றாங்க. இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபிஸ் எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஜிமின் அப்படின்றாங்க. நான் தூக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி கண்ணில் டியர்ஸோடு அந்த பேபிஸை வாங்கிட்டு அந்த பேபிஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜிமினோட கை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. இப்போ அந்த பேபி தான் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ஜூன் தான் என்னடா இப்போவே என் பாப்பா உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டான் போல இருக்கே. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் டியர்ஸும் வந்துட்டுருக்கு. இப்போ டேவும் என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் கிட்ட கொடுக்குறாங்க. டேவும் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் நான் உன்னை கிஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிட்ட கேட்குறாங்க. என்னடா கேள்வி, பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே பொறுமையாக ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உள்ளே கூப்பிட்டுருக்காங்க டாக்டர்ஸ் தான். இப்போ தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. தான் அப்படி படுத்துட்ருக்காரு. பக்கத்துலேயே அவரோட பேபியை வச்சுட்டு ஜின்னோட கையை பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துட்ருக்காங்க தான். இப்போ தான் பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பேபி எங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுக்குறாங்க. இப்போ ஜின்னும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஜின்னு பார்த்து ஜின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேர்ள் பேபி அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சிரிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு தான் அப்படியே பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு ஜின்டா அப்படியே அந்த பேபிஸ் அழகாக தூக்கி வச்சிட்ருக்காங்க. ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை பார்த்து தயாங் சொல்கிறா நம்ம போகலாமே, ஏன் என்னாச்சு, அவங்க பாரு வெளியே நின்றுட்டுருக்காங்க, ஸோ நம்ம போயிடலாம், அவங்களாச்சும் உள்ளே வருவாங்கள்ல, போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டேவும் பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின்னு பார்த்து நீ ஓகே தானே, நான் ஓகே தான் போகலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜின்யாங்க பார்த்து ஜின்யாங் சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, இல்லை நான் கிளம்புறேனே எனக்கு டைம் ஆகுது அப்படின்றாங்க. சரி ஓகே பார்த்து பத்திரமா போ அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இன்ட்டு போகலாம்ல, இல்லை பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா பாய் ஜின்யாங் அப்படின்னு சொல்லிட்டு
பாய் டாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. அவனே ஜின்யாங் என்னை மட்டும் டேயா சரி டாடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சிட்டே வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் டாட்டா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, அவங்க நிமிந்து கூட பார்க்கல. அவங்களும் அதே மாதிரி தான் பேசவே இல்லை. இப்போ அவங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்க ரூமில். இப்போ அவங்க அப்பா தான் அப்படி பொறுமையாக போகும்போது டேவை பார்த்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு போகிறாங்க. இப்போ எதுவுமே என்னடா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையே பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே சிரிச்சிட்டே ஜிம்மின் கூட வராங்க. ஜிம்மினை தான் அப்படியே காருக்கு விட்டு போகிறாங்க. இப்போ டே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. டே எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்காரு, ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் தான் ஓய் டயாங் டயாங் டே 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 அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. என்னாச்சு உனக்கு, எதுவும் யோசிச்சுட்டு இருக்க? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை ஏதோ ஒன்று யோசிக்கிற, என்னாச்சு என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமினா, என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி போ அப்படின்றாங்க. ஏய் அப்படிலாம் இல்லை, அப்புறம் என்ன சொல்லு. அதெல்லாம் இன்றைக்கி ஜின்யாங் ஆமாம் ஜின்யாங் இன்றைக்கி அவரை இப்படி கத்துனாரு. ஆமாம், இப்போ உனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்ல? ஆமாம் அப்படி தான் இருக்கும். என்னடா? ஆமாடா அப்படி தான்டா இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் என்னை விட்டு போயிட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், ஓகேவா? என்ன ஆனாலும் உன் கூட தான் இருப்பேன், பயப்படாத. உனக்கு ரொம்ப வலிக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. லைட்டாக வலிக்கும், அவ்வளோ வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேவ் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டேவும் அப்படி ஜிம்மினை பார்த்துட்டு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கையை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிம்மினும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி சுகமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ டே தான் நீ ஏன்டா சுகமாக இருக்க? ஒன்றும் இல்லை டேன், என்கிட்ட நீ சொல்ல மாட்டேற பார்த்தியா அப்பாடா அப்படின்றாங்க. அது இல்லை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசவே இல்லை பார்த்தியா அப்படின்றாங்க. கவலைப்படாத ஜிமின், ஏதாவது ஒரு கோவம் தானே அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை தேயாங், அவங்களே வந்து பேசினாலும் நானும் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்? ஆமாம், என்னோடய குழந்தைய கலைக்க சொன்னாங்கல்ல அவங்க, என்னை சாவுன்னு சொல்லியிருந்தா கூட நான் போய் செத்துருப்பேன். என் குழந்தைய கலைக்க சொன்னாங்க, அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். என்னடி? ஆமாம், எப்படி அவங்க என் குழந்தைய கலைக்க சொல்லலாம்? அது ஒரு உயிர் தானே, அது என்ன பண்ணுச்சு? அதை போய் கலைக்க சொல்கிறாங்க, எப்படி கலைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமின் அது வந்து கலைக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியும் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன், என்ன ஆனாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து சொல்கிறாங்க. பெரியதான் டேய் இருந்தாலும் அப்படின்றாங்க. என்ன என்ன அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை எதுக்கு இப்போ சந்திரமுகியாக மாறுற அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ டேவை பார்த்து டயாங் சொல்லு, எங்கே போகிற? வீட்டுக்கு தான். என்னை வேறு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயேன்? ஆமாம், நான் எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, எங்கேயாச்சும் கூப்பிட்டு போடா அப்படின்றாங்க. அப்படியா? எங்கேயாச்சும் ரொம்ப தூரமாக நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனால் மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றாங்க. சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த ட்ரைவ் போயிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே படுத்துடுறாங்க. டேவோட ஷோல் இல்லை, இப்போ டே தான் அப்படியே பொறுமையாக ஜிமின் தட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டேவும் பாட்டி சிரிச்சிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. ஜிமின் நல்லா தூக்கிட்டு இருக்காரு. டேவோ அப்படியே ஜிமினை தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ட்ரைவ் பண்ணி நிப்பாட்டினோடனே இப்போ ஜிமின் தான் அப்படி படுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே பொறுமையாக ஜிமினை பார்த்து ஜிமின் ஜிமின் என்னடா அப்படின்றாங்க. வந்துடுச்சு அப்படின்றாங்க. என்னது வந்துடுச்சு? ப்ளீஸ் வந்துடுச்சுடா. ப்ளீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. பார்த்து பொறுமையாக இடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவா அப்படியே ஜிமினோட ஹெட்டெல்லாம் பிடிச்சி பொறுமையாக எழுப்பி விட்றாங்க. இப்போ ஜிமின் தான் இவ்வளோ நேரமா எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த இடம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே இறங்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த பிளேஸை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா
ஜிமின் வந்து பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஜிமினுக்கு ஃப்ளவர்ஸ்னால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்குது. இப்போ தேதை அப்படியே ஜிமினோட கை பிடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவா அப்படியே ஜிமினை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் எப்படிடா இந்த இடம்லாம் உனக்கு தெரியுது அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லு. இந்த இடமே நம்மளது தான் அப்படின்றாங்க. ஆமாம், இது தான் நான் தான் வாங்கினேன் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், உனக்காக நான் வாங்கினேன். எப்போ இதெல்லாம்? அன்றைக்கி காலேஜ் அப்போ நான் அப்பப்போ ஒரு வேலைக்குன்னு சொல்லிட்டு போவேன்ல, இந்த வேலை தான். அந்த ஓனர்கிட்ட சண்டை போட்டு வாங்குறதுக்கு தான் அந்த நேரம் ஆகும் அப்படின்றாங்க. எப்படியோ வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ டேவும், நீ கேட்டல சின்ன வயசில் இந்த ப்ளேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் ஆக்ட் பண்ணுறாங்க. டேவும் அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு, தேங்க்ஸா? இந்த தேங்க்ஸ் தான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினோ அப்படி சிரிச்சுட்டு டேவோட கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் டே தான் அப்படியே ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்துலேயே ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் புக் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்டு புக் படிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த குழந்தை நகரத்தில் நல்லா தெரியுது ஜிமின்க்கு. இப்போ ஜிமின் தான் டே கை கூட அப்படின்றாங்க. இப்போ டே தான் என்னச்சு கையை குட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து அவர் ஸ்டொமக்கில் வைக்கிறாங்க. அந்த பேபிஸ் நகர் அவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ டேவும் அப்படி பார்த்துட்டு, என்னடா பண்ணுற? உனக்கு தெரியுதா அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே, நல்லா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க. இப்போ டேக்கோ அப்படியே ஃபீல் ஆகுது. இப்போ ஜிமினை பார்த்து, டே சூப்பராக இருக்குடா, பேபி ரொம்ப அழகாக நகருதுல அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்போ ஜிமின் தான் டேவை பார்த்து, ஆமாம், உனக்கு ஏதாவது உன் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னா பேசு அப்படின்றாங்க. பொண்ணா? பையன்தான் அப்படின்றாங்க. இல்லை, பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பையன் பொண்ணு, சரி நீ பேசு அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படி பேசுறதுக்காக ஸ்டொமக் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் போய் பார்த்துட்டே இருக்காரு. என்ன பார்க்குற திரும்ப அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என் பொண்ணுக்கிட்டேயும் இல்லைன்னா பையன்கிட்டேயும் ரகசியமாக பேசப்படேன், நீ கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி திரும்ப அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே திரும்பிக்கிறாங்க. சிரிச்சுட்டே திரும்பிக்கிறாரு. இப்போ டேதா, ஹலோ குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி பொண்ணும் பையனும், நீங்கள் எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்கள் 2 பேருக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள் 2 பேர் மட்டும்தான். நான் அப்பாவுங்கிட்ட ஒரே ஒரு விஷ் மட்டும் கேட்குட்டா? அது மட்டும் ஓகே சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை பார்த்து திரும்பிடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினோடைய திரும்பிக்கிறாங்க. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான், அது என்ன விஷயம்னா, உங்கள் அம்மா அழுதா என்னால் பார்க்கவே முடியாது தெரியுமா? அவள் அழுதானே என்னால் சுத்தமாக பார்க்க முடியாது. ஸோ ப்ளீஸ் அம்மாவுக்கு வலிக்காமல் வெளியே வந்துடுறீங்களா? இது அப்பாவோட ஒரே ஒரு விஷ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. டேவை தான் இப்போ டே தான் ப்ளீஸ் ரீச் சொல்லும். அம்மாவுக்கு வலிக்காமல் வந்துடுங்க, அம்மா அழுதா என்னால் பார்க்கவே முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டொமக்கில் ஹேண்டை வச்சு ப்ளீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா அப்படின்றாங்க. இப்போ டே தான் என்னாச்சு? இப்போ ஜிமின் தான் தயங் நீ பார்த்தியா? என்னடா எங்கே பாரு, நீ பேசுறதுக்குள்ளே ஓகே சொல்கிற மாதிரி அவள் காலை சிக்கிறா அப்படின்றாங்க. ஆமாடா, அந்த பேபி டேஸ் பேசுனதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மாதிரி அப்படியே அவள் காலை மட்டும் வசிக்கிறா. இப்போ இந்த சைடு டே தான் என்னடா சொல்கிற? ஆமாம் கை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி அவரோட ஸ்டொமக்கில் வச்சுட்டு ஏதாவது பேசு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின்னு பார்த்து என்னடா சொல்கிற, பேசுகிறா அப்படின்றாங்க. இப்போ அம்மாக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கு அப்பா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த பேபி கரெக்டாக காலை செய்யுது. இப்போ ஜிமின் அம்மா அப்படின்றாங்க. என்ன
பாத்தியா 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 அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டேதா அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் இன்னும் ஏதாச்சும் பேச அப்படின்றாங்க. இப்போ டேவும் அந்த பேபிஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ இப்போ லாஸ்ட்டு மந்த்து ஜிமின் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. டே தான் சரி நான் போய் குக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ டே தான் அப்படியே வெட்டிகிட்டே இருக்காங்க. அந்த வெஜிடபிள்ஸாக வெட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டயாங் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ டே தான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இப்போ ஜிமின் டயாங் இங்கே வா இங்கே வாடா அப்படின்றாங்க. இப்போ டேவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை போய் பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டேங் வலிக்குது டேங் வலிக்குது நான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிமின் 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 என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையோட டைட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. டேங் வலிக்குதுடா முடியலடா வலிக்குதுடா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. இரு ஒன்றும் ஆகாதுடா இரு அப்படின்னு சொல்லிட்டு டேதா அப்படியே ஃபோன் எடுக்கலான்னு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் டேனை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. டேவ் தான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை டைட்டாக பிடிச்சி அழுத்திட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே கத்திகிட்டே இருந்தவர் டேவ் பார்க்குறாங்க. டே தான் கீழே குஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஹே என்ன நம்பிட்டியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேக்கு சமகம் வருது. டேய் பைத்தியக்கார மாதிரி பண்ணுற அப்படின்றாங்க. சரி கோபடாத சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படின்றாங்க. சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனோட கையை தட்டி விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. சரி கோவப்படாத என் மேலே கோவமா ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சைடு கத்திட்டு அப்படியே சிரிச்சிட்டே அந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டயாங் இங்கே வாடா அப்படின்றாங்க. இப்போ டே தான் இப்போ என்னடா ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. என்னடா அப்படின்றாங்க. டேங் வலிக்குது டேங் அப்படின்றாங்க. டேய் இங்கே பாரு எனக்கு உள்ள வேலை இருக்குது நீ விளையாடிட்டு இருக்காத அப்புறம் நான் அவ்வளோதான் ஜிமின் அடிச்சிருவேன் அப்படின்றாங்க. டேங் வலிக்குதுடா அப்படின்றாங்க. என்னடா விளையாடிட்டு இருக்க அப்படின்றாங்க. டி ப்ராமிஸாக வலிக்குதுடா இங்கே பாரு ப்ராமிஸாக பண்ணாத அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. டேங் வலிக்குதுடா அப்படின்றாங்க. இப்போ டே ஏதாவது அப்படியே கிட்ட வராங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கோம் ப்ராமிஸாக வலிக்குது உயிரை போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருந்தானே அப்புறம் நான் அவ்வளோதான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் லூஸ் இங்கே வாடா அப்படின்றாங்க. இப்போ டேவும் இன்னும் லூஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காருறாங்க. இப்போ ஜிமின் தான் வலிக்குதுடா அப்படின்றாங்க. டேய் ட்ராமா பண்ணாத அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சமகம் வந்துட்டு அவருக்கு தேவை புள்ளின்னு வைக்கிறாங்க. டேய் பைத்துக்கார நிச்சயமா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ டே தான் அப்படின்றாங்க. வலிக்குதுடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி சொன்னோன்னே டே தான் நிஜமாக வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கையை டைட்டாக பிடிச்சிட்டு சாரிடா நீ ட்ராமா பண்ணுறேன்னு சாரிடா அப்படின்ட்டாங்க. டே இப்போ என்ன சாரி போதும் என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி சொன்னே தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமினை தூக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு வலிக்குதுடா ரொம்ப வலிக்குதுடா எனக்கு வலிக்குதுடா உயிரே போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் என் பேபி பத்திரமா பார்த்துக்கோண்ணா அப்படின்றாங்க. சாவடிச்சிடுவேன் இப்போல்லாம் பேசாத அது நம்ம பேபி நம்ம தான் ஒன்றா சேர்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் எனக்கு வலிக்குது ரொம்ப வலிக்குது உயிரே போகிற மாதிரி இருக்குது. சரி ஒன்றும் ஆகாது பாப்பா உனக்கு வலிக்காமல் வந்துடுவாங்கண்ணே வெளியே வலிக்காமல் வந்துடுவாங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஜிமினோட தேதோ ஒரு அழுதுட்டு இருக்காரு. இப்போ தேவ் பார்த்து பயப்படாத டேங் அப்படின்றாங்க. என்னை விட்டு போயிடாதண்ணே ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நல்லா சாப்பிடுண்ணே நல்லா தூங்கு பாப்பா பத்திரமா பார்த்துக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் பைத்து மாதிரி பேசாதுடா அப்புறம் இன்னும் சாவடிச்சிடுவேண்ணா நானும் கூட சேர்ந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. வலிக்குதுடா
ப்ளீஸ்ரா கண்ட்ரோல் பண்ணிக்கடா ப்ளீஸ்ரா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினும் கூல்டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவரால் வலி தாங்கவே முடியல. இப்போ டீயோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. டீயும் ஒரு கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. வந்துட்டுண்டா கிட்ட வந்துட்டுண்டா ப்ளீஸ்ரா கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவ்வளோ டைட்டாக கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் வராங்க. ஜிம்மினை தான் அப்படியே ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போகிறாங்க. டேயோட கையோட டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. என்னை விட்டு போகாதுண்ணே ப்ளீஸ், என்னை விட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மினும் அவ்வளோ கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ டேவும் கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நர்ஸ் தான் சார் கொஞ்சம் கையை விடுங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தானே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. டீ கொஞ்சமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பொறுமையாக எடுத்து விடுறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ டீ தான் இங்கே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் தான் கால் பண்ணுறாங்க. அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வராங்க. இப்போ இந்த சைடு டீ தான் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நர்ஸ் தான் ஹலோ சார் இந்தாங்க சைன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. என்னது இது சார் அவர் ஹஸ்பண்ட் சைன் பண்ணுங்க, நீங்கள் தானே அவரோட ஹஸ்பண்டு பண்ணுங்க அப்படின்றாங்க. இதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சார் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் ஹஸ்பண்ட் தானே சார் நீங்கள் தானே ஹஸ்பண்டு பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ டேதை அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. சார் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபாதராவது கூப்பிடுங்க ப்ளீஸ், அவர் கத்திட்டு இருக்காரு உள்ள சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திகிட்டே இருக்காங்க. நீங்கள் தானே சார் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேக்கிட்ட தான் இந்தாங்க சார் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை கொடுக்குறாங்க. டேக்கு கை நடுங்குது அந்த சைன் பண்ண முடியாமல். இப்போ அவங்க தான் சார் நீங்கள் ஹஸ்பண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ டே தான் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. அது நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பாட்டு போட்டு பார்க்குறேன். பாய்.